இப்போ சி ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னா, சில பேர் கேட்டால் அது ஒரு மிஷின் லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், கம்பைலர் லாங்குவேஜ், கேசெட்டிவ் லாங்குவேஜ், இப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா. ஸோ இப்போ பின் பாயிண்ட்ல சி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா, ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆனாலும் இல்லை ஒரு வைவால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொன்னாதான் நமக்கு ஸ்டப் இருக்கு. அதுக்காக நான் சில கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். வாட் இஸ் ப்ரொசீஜர்? இப்போ ப்ரொசீஜர்னா நம்ம ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் நீங்கள் என்ன படிக்கிறதா இருந்தாலும் இதுதான் முதல் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்புன்னு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல்ஸ் எழுதுவோம்ல, அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இங்கே சிலியும் சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள் மஸ்ட் டிக்ளேர் பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஏபிசி அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்றத ப்ரோக்ராமோட